வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கள் தங்கம்ன்ற படத்தை தாங்க பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைன்ல பாத்தீங்கன்னா 3 வருஷம் அவங்க வீட்டை எதிர்த்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சொர்ணாவோட வாழ்ந்துட்டு வர அவரோட கணவனும் அவங்க அப்பா அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காகவும் அவங்க தங்கையோட திருமணத்துக்காகவும் சொர்ணாவை கூட்டிட்டு அவங்க ஊருக்கு வராருங்க. அப்போ ஒரு நபரும் சொர்ணாவை பார்த்துட்டு நீங்க ஜான்சி தானேன்னு சொல்லி கேட்க அவங்களும் பதட்டத்தோட அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா அந்த பார்த்த நபரும் ஜெயில இருக்க கருணா கிட்ட நான் ஜான்சியை பார்த்ததா சொல்றாரு. இதனால கருணாவோ ஜெயில இருந்து தப்பிச்சு ஜான்சியை தேடி வெளியே வராருங்க. ஜான்சியை சொர்ணான்ற பேர்ல மறைஞ்சு வாழ்றாங்க. கருணாவுக்கும் ஜான்சிக்கும் என்ன பிரச்சனைன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த 3 படத்தையும் பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல டாக்டரா இருக்கிற அணியோ அவங்க குடும்பத்தை எதிர்த்து சொர்ணாவை கல்யாணம் பண்ணி 3 வருஷம் ஆகுதுங்க. ஆனா இப்ப அவங்க தங்கச்சி கல்யாணத்தை அட்டன் பண்றதுக்காக நம்ம அணியோ சொர்ணாவை கூட்டிட்டு அவங்க ஊருக்கு பஸ்ல போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஏரியால இறந்தவருக்கு மரியாதை செலுத்துற வகையில அந்த இடத்துக்கு பந்து விட்டுருக்காங்க. அப்ப அந்த ஏரியா கிட்ட பஸ் வந்த உடனே பஸ்ஸை நிறுத்திடுறாங்க. அப்ப பஸ்ஸை விட்டு கீழே இறங்குற சொர்ணாவோ பந்து நடத்துற ஆட்கள் கிட்ட பந்துனா சுத்தி இருக்கிற கடைகள் எதுவுமே இருக்காது, அப்புறம் எப்படி உங்க கையில கொடி டீ பூ எல்லாம் வந்துச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவங்களும் இந்த ஒவ்வொரு கடையும் அரை மணி நேரம் திறந்துதான் எடுத்துட்டு வந்ததா சொல்றாங்க. அப்ப சொர்ணாவோ அப்படின்னா உங்க இறந்து போன தலைவரை நீங்க அவமானப்படுத்துறதானே அர்த்தம்னு சொல்லி கேட்க உடனே ஒருத்தரும் நம்ம சொர்ணாவா அடிக்க வராரு. அப்ப அவரை தடுக்கிறதுக்காக குறுக்க வர அனிருத்தை அந்த ஆளை அடிக்க போறாருங்க. அப்ப பின்னாடி இருக்கிற சொர்ணாவோ அவங்க ஹஸ்பண்ட குனிய வைக்கிறதுனால அவர் அடிக்கிறத மிஸ் ஆகி அவர் பக்கத்துல இருக்கிற காவால விழுந்துடுறாரு. இந்த நேரத்துல தான் அங்க இருக்கிற ஒரு நபரோ நம்ம சொர்ணாவை ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி அப்படியே ஒத்து பாக்குறாருங்க. இதுக்கப்புறம் அணியும் சொர்ணாவும் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த நேரத்துல தான் அவங்க தங்கச்சி கீதாவோட நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அணி சொர்ணா 2 பேரையும் அவங்க தம்பி சரத்தான் உள்ள வரவேற்கிறாரு. ஆனா அப்பதான் நம்ம சரத்தும் அணிக்கிட்ட நீங்க வர்ற விஷயம் அப்பாவுக்கு தெரியாது, ஏன்னா நான் சொல்லாமலே விட்டுட்டேன்றாரு. இதனால அணியை பாக்குற அவங்க அப்பாவும் மூஞ்ச திரும்பிக்கிறாருங்க. இதுக்கப்புறம் அணியோட அப்பாவோ சரத் கிட்ட யார் அணியை இங்க கூப்பிட்டதுன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப சரத் தான் தங்கச்சியோட கல்யாணத்துக்காக நான் தான் கூப்பிட்டதா சொல்றாருங்க. நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுனால அணியும் சொர்ணாவும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப அங்க வர கீதாவோ அவங்க அண்ணி கிட்ட கல்யாணம் வரைக்கும் இருந்துட்டு போங்கன்னு சொல்றதுனால சொர்ணாவோ அவங்க ஹஸ்பண்ட கன்வின்ஸ் பண்ணி இங்கேயே தங்க வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் சொர்ணாவோ அணியோட ஃபேமிலியை மீட் பண்றாங்க. அப்ப அணியோட பாட்டியோ நீங்க என்ன கேஸ்ட்ன்னு சொல்லி கேட்க அப்ப சொர்ணாவோ நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டதுனால எனக்கு என்ன கேஸ்ட்ன்னு தெரியலன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் சொர்ணாவோட மாமியாரோ நீ என்ன படிச்சிருக்கேன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு சொர்ணாவும் BA எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சொர்ணா கிட்ட இது சமைக்க தெரியுமா அது சமைக்க தெரியுமான்னு நிறைய கேள்விகளை கேட்டு அவங்கள டயர்டே ஆக்கிடுறாங்க. இதுக்கப்புறம் பாலிட்டிஷியனா இருக்கிற நம்ம அணியோட அப்பா ராமையாவோ அவங்க கட்சி ஆள்களை மீட் பண்ணி இடத்தேர்தலுக்கு ஒரு நல்ல கேண்டிடேட்டை நிறுத்துறேன்னு சொல்றாங்க. அப்ப கட்சி ஆள்கள் எல்லாமே மதுசூதன் ராவ் தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஆனா ராமையாவோ ஸ்கேம் இருக்கிற ஆளுகளெல்லாம் நிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. வர 10ஆம் தேதி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர CM மீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் கேண்டிடேட்டை அறிவிக்கிறேன்னு ராமையா சொல்லிடுறாருங்க. இதுக்கப்புறம் ஸ்டார்டிங் சீன்ல நம்ம சொர்ணாவை ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி ஒருத்தர் உத்து பார்த்தாரு பாத்தீங்களா, அவரு ஜெயிலுக்கு வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கிற கருணா கிட்ட நான் ஜான்சி மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்ததா சொல்றாருங்க. உடனே கருணாவும் அது ஜான்சியா இல்லையான்னு நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டு வான்னு அனுப்பி வச்சிடறாரு. இதுக்கப்புறம் காலையில எந்திரிச்சு வர சொர்ணாவோ துளசி செடிக்கு பக்கத்துல மாமியாரும் நம்ம அணியோட பாட்டியும் நிக்கிறத பாக்குறாங்க. உடனே அவங்க வந்த உடனே அவங்க மாமியாரும் முதல்ல துளசி செடியை சுத்த சொல்றாங்க. அவங்க சுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் துளசி செடிக்கு அடியில இருக்கு விளக்கை ஏத்திட்டு பொட்டு வைக்க சொல்றாங்க. அதையும் அவங்க பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் துளசி செடிக்கு ஆரத்தி எடுக்க சொல்றாங்க. அப்ப சொர்ணாவோ வேகமா அப்படியே சுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்ப பக்கத்துல இருக்க கீதா தான் அவங்கள நிறுத்துறாங்க. இதுக்கப்புறம் சொர்ணாவை மங்களம் பாட சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாதனால பக்கத்துல இருக்கிற கீதாவோ நான் மெதுவா பாடுறேன் அப்படியே நீங்களும் பாடிருங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த நேரத்துல அங்க வர அவங்க சின்ன மருமகள் அனுசையாவோ மங்களத்தை அழகா பாடிடுறாங்க. இதுக்கப்புறம் அனுசையாவோ மாமியார் அணியோட பாட்டியோட காலில் விழுந்து ஸ்கோரும் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க மாமியாரோ அனுசையா கிட்ட சொர்ணாவையும் சொர்ணா கிட்ட அனுசையாவையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் சொர்ணாவோ அந்த வீட்லயே சிறந்த மருமகள்னு பேர் வாங்கிட்டு இருக்க அனுசையாவை அவங்க ஓவர்டேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதனால அடுத்த நாள் காலையில அனுசையாவோ மாடு கிட்ட பால் கறக்க போகும்போது நானும் வரேன்னு சொர்ணா சொல்றாங்க. ஆனா அனுசையாவோ நீங்க எந்த ஊர் இல்லாதனால அந்த மாடு உங்களை அலோ பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவங்களே கறந்து எடுத்துட்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் சொர்ணாவோ அவங்க மாமனாருக்கு ரசம் ஊக்க போறாங்க. அப்ப அதுக்கு முன்னாடியே வர அங்க அனுசையாவோ அடுப்புல இருந்த ரசத்தை எடுத்துட்டு வந்து அவங்க மாமனாருக்கு ஊத்துறாங்க. அப்ப அனுசையாவோ சொர்ணா கிட்ட இந்த வீட்டுல இப்படிதான் சாப்பிடுவாங்க, நீங்க இந்த ஊர் இல்லாதனால அது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் அவங்க மாமியாரோ அனுசையா கிட்ட கணக்கு எழுதுன்னு சொல்லி ஒரு நோட் புக்கை கொடுக்குறாங்க. அப்ப அங்க வர சொர்ணாவோ நான் BA எக்கனாமிக்ஸ் நானே எழுதுறேன்னு சொல்றதுனால மாமியாரோ அந்த நோட்டு புக்கை இவங்க கிட்ட கொடுக்குறாங்க. கரெக்டா இவங்க கணக்கை எழுதுறாங்க. ஆனா வாங்கின படத்தை எங்க வைக்கணும்னு அனுசையாவுக்கு தான் தெரியுன்றதுனால பணத்தையும் சாவியும் அவங்க கிட்ட கொடுத்துடுறாங்க.
இதுக்கப்புறம் டைனிங் டேபிள்ல ராமையா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவங்க பையன் அணி அங்க வந்துறதுனால அவரு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் வெளியே வர சொர்ணாவோ போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து அவங்க ஃப்ரெண்டு கிரணுக்கு கால் பண்றாங்க. எங்க அனுசையாவோ சிறந்த மருமகள்னு பேர் வாங்கிட்டு இருக்கா, அவனை எப்படியாவது நான் பீட் பண்ணணும்னா இந்த ஊருக்கு நீ வந்தாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனா கிரணும் என் ஹஸ்பண்டும் என் சாப்பாடு இல்லாம இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம சொர்ணா ரொம்ப கெஞ்சி கேட்கறதுனால கீரனும் அவங்க ஊருக்கு கிளம்பி வராங்க. நம்ம சொர்ணாவோ அவங்க ஒரு லாட்ஜ்ல தங்க வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் ராமையாவோ கேசவன் ஒரு கேண்டிடேட்டை நிக்க வச்சிடறாரு. இதனால மதுசூதனும் நான் உங்களை பயமுறுத்தல, நேரடியாவே கேட்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறம் சொர்ணாவும் கிரணும் மார்க்கெட்ல சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா சொர்ணாவுக்கு எந்த பருப்பு எப்படி இருக்குன்னு தெரியாதனால உன்னால நிச்சயமா சமைக்க முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. இந்த சமயத்துலதான் ஜெயில இருக்கிற கருணாவோ ஒரு நபர் கிட்ட அது ஜான்சியா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வர சொல்லியிருப்பார் பாத்தீங்களா. அந்த நபரோ நம்ம சொர்ணாவையும் அவங்க ஃப்ரெண்டையும் ஃபாலோ பண்ணிட்டு வராரு. இதை கவனிக்கிற சொர்ணாவோ அந்த நபர்கிட்ட ஏன் என்ன ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த நபரோ நீ ஜான்சி தானேன்னு சொல்லி கேட்கிறாரு. இதனால சொர்ணாவோ இனிமேல உன்னை நேர்ல பார்த்தனா தொலைச்சிருவேன்னு சொல்லி அந்த நபரை அனுப்பிச்சிடுறாங்க. நைட்டு சொர்ணாவோ யாருக்குமே தெரியாம ஒரு லேடிக்கு கால் பண்ணி இன்னும் கருணா ஜெயில தான் இருக்காங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த லேடியும் அவன் மேல இருக்கிற குற்றத்துக்கு அவன் ஜெயிலை விட்டு வெளியே வர முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த சமயத்துல தான் பின்னாடி அனுசியா வர மாதிரி சொர்ணாக்கு தெரியுதுங்க. உடனே அவங்க போனை கட் பண்ணிட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன்னு அனுசியா கிட்ட போய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில சொர்ணா எந்திக்கும் போது கீதாவோ அண்ணன் காலையில சாப்பிடாமலே மெடிக்கல் கேம்ப் போனதா சொல்றாங்க. இதனால சொர்ணாவோ சாப்பாடு எடுத்துட்டு நேரா மெடிக்கல் கேம்ப் போறாங்க. அங்க நம்ம அணி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வந்ததுல இருந்து அப்பா என்கிட்ட எதுவுமே பேசலன்னு சொல்றாங்க. உடனே நம்ம சொர்ணாவோ நாளையில இருந்து எல்லாமே மாறும்னு சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாரும் எந்திரிச்சு பார்க்கும்போது வகை வகையா சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க. ஒருவேளை அரிசியா தான் இதை செஞ்சிருப்பாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா நம்ம சொர்ணாவோ காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு நான் தான் எல்லாத்தையும் செஞ்சுதான் சொல்றாங்க. இப்போ பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்கிற கிரணும் நம்ம சொர்ணா சொன்ன டிஷ்ஷை எல்லாத்தையும் விடிய காலம் 3 மணிக்கே எந்திரிச்சு செஞ்சுட்டு அதை ஒரு கேரியர்ல போட்டு காலையிலேயே கொண்டு வந்து நம்ம சொர்ணா கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் காலையில சாமிக்கு பூஜை பண்ணி ஆரத்தி அழகா காமிச்சு நம்ம மாமியார் காலையும் அனியோட பாட்டி காலையும் சொர்ணா விழுந்து ஸ்கோர் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் அனுசியா காலையில பாலை கறக்கிறதுக்கு முன்னாடியே சொர்ணாவோ கிரண் மூலமா வெளியே பாலை வாங்கிட்டு வந்துட்டு அவங்க கறந்த மாதிரி காமிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம அனுசியாவோ வீட்டுக்குள்ள ஒரு பெரிய கலர் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வெளியே வந்து பார்த்தா துளசியை சுத்தி ஒரு பெரிய பூக்கோலத்தை சொர்ணா போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா விடிய காலையிலே வந்து கிரண் அவங்களுக்காக போட்டு வச்சுட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அண்ணியும் அவங்க அம்மா கிட்ட இந்த பேபி டேப்லெட்ஸை அப்பாவை போட்டுக்க சொல்லுங்க, நல்லா ஒர்க் ஆகுன்றாரு. உடனே அவங்க அப்பாவும் அந்த டேப்லெட்ஸ் எடுத்து போட்டுக்கிறாருங்க. இதுக்கப்புறம் ஜெயில இருக்கிற கருணாவுக்கு கால் பண்ற அவர் அனுப்பிச்ச ஆளும் அவர் சாரியில ஹோம்லியா இருக்கிறதுனால அவர் ஜான்சியா இல்லையான்னு எனக்கு கன்ஃபியூசிங்கா இருக்குன்னு சொல்றாரு. இதனால கருணாவும் அவளை ஆட்களை கூட்டிட்டு போய் கொலை பண்ண ட்ரை பண்ணு, உன்னால கொல்ல முடிஞ்சிச்சுன்னா அவ ஜான்சி கிடையாது, உன்னால கொல்ல முடியலன்னா அவ கண்டிப்பா ஜான்சி தான் சொல்றாரு. இதுக்கப்புறம் அனியோட பாட்டியோ கீதாவுக்கு நல்லபடி நிச்சயம் அமைஞ்சிச்சுன்னா நான் வெங்கடாபுரம் கோயிலுக்கு போறதா வேண்டியிருந்ததா சொல்றாங்க. இதனால மருமகன் புஜிராஜோ நானே உங்களை அவங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்றாருங்க. இதனால அவர் காரை எடுத்துட்டு நம்ம அனியோட பாட்டி, அனியோட அம்மா, கீதா, சொர்ணா 4 பேர் வெங்கடாபுரம் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அங்க நம்ம புஜிராஜோவை பாக்குற சில பேர்களோ இவன் ராமையோட மருமகன் சொல்லிட்டு அவங்கள அடிக்கிறதுக்காக கோயில் நுழைறாங்க. ஆனா அவங்க இவங்க ஃபேமிலியை ஃபாலோ பண்றத நம்ம சொர்ணா நோட் பண்ணிடுறாங்க. இதனால சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் வெளியே வேகமா போங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே போற நம்ம சொர்ணாவோ அங்க இருக்கிற ஒரு சோடா வண்டியை நேரா மரத்துல போய் இடிக்கிறாங்க. உடனே அது கேஸ் பிடிச்சு பாட்டில் எல்லாம் தெறிக்க ஆரம்பிக்குது. அதனால அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் செதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்துல அவங்க ஃபேமிலியை வேகமா கார்ல ஏத்துறாங்க. அவங்களே காரை வேகமா டிரைவ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பைக்ல அவங்கள அந்த ஆள்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் சொர்ணாவோ காரை ஓட்டும் போது பிரேக் போட்டும் சைடா அந்த பைக்காரங்களை இடிச்சும் அதுக்கப்புறம் காரோட சைட் வர திறந்தும் அவங்கள தள்ளி விட்டுட்டு சேஃபா அவங்களை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா வீட்டுல அனுசையாவோ அவங்க ஃபேமிலியை திரும்ப இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஷ்ஷெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா கோயில இருந்து வீட்டுக்கு வர ஆளுங்க எல்லாமே நம்ம சொர்ணாவோட ஹீரோயிசத்தை பத்தி பெருமையா பேசணும்னு அவங்க ஷாக் ஆகி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் கோயிலுக்கு போன விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ராமையாவோ அவங்க அம்மா கிட்ட என் கிட்ட கூட கேட்காம ஏன் கீதாவை கூட்டிட்டு அந்த கோயிலுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்கறாங்க. அப்ப சொர்ணாவோ பாட்டி உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் இருந்தாங்க, ஆனா புஜிராஜா தான் நானே சேஃபா கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னதா சொல்றாருங்க. இதனால நம்ம ராமையாவோ எதுவுமே சொல்லாம போயிடுறாரு. இதுக்கப்புறம் மாமியாரோ அவங்க
அவங்க ஹஸ்பண்ட் ராமையா கிட்ட, உங்க பையன் உங்களுக்கு பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஒரு நல்ல பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கான், அதனால என்னோட அத்தையோட நகையை அவளுக்கு கொடுக்கலான் இருக்கேன்னு சொல்றாங்க. இதுக்கு ராமையா எதுவும் சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறாருங்க. இதுல மாமியாரோ அணியையும் சொர்ணாவையும் கூப்பிடுறாங்க. இது எங்களோட பரம்பரை நகைன்னு சொல்லிட்டு நம்ம சொர்ணா கிட்ட அவங்க கொடுக்குறாங்க. இதனால சொர்ணாவோ இவ்வளவு நல்லவங்களா இருக்கிறவள நான் ஏமாத்திட்டு இருக்கிறத நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால சீக்கிரமாவே எல்லா சமையலும் நான் கத்துக்க விரும்புறேன்னு அவங்க ஃப்ரெண்டு கிரண் கிட்ட சொல்றாங்க. அப்ப கிரணும், சீக்கிரமா எல்லாத்தையும் நீ கத்துக்க முடியாது, இருந்தாலும் உனக்கு வர்றத நான் ஈஸியா சொல்லி தரேன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் வழக்கம் போல காலையில 3 மணிக்கு நம்ம கிரணும் அவங்க சமைச்ச சாப்பாடு நம்ம சொர்ணா கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. அந்த சமயத்துலதான் நம்ம கருணா அனுப்பிச்ச ஆளோ இன்னொன்னு 3 ஆளை கூட்டிட்டு வந்து நம்ம ராமையா வீட்டுக்கு பின்னாடி இருக்க தோட்டத்துக்கிட்ட நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அவங்கள பார்த்துட்ட நம்ம சொர்ணாவோ அந்த பெரிய முறுக்குலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த பெரிய கரண்டி எடுத்துட்டு வந்து அந்த 4 பேரையும் அடிச்சு போட்டுறாங்க. இதுக்கப்புறம் வந்த ஆட்கள்ல 3 பேர் பயந்து அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. ஆனா கருணா அனுப்பிச்ச ஆள் மட்டும் அவங்கள கொல்லாம வரமாட்டேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு நேரா அவங்க வீட்டுக்கு பேக் சைடு வழியா நுழையிறாங்க. அப்ப அங்க சொர்ணாவை பார்த்த உடனே இவரும் கத்தி எடுத்துட்டு நேரா குத்துறதுக்கு வேகமா ஓடி வராருங்க. அப்ப கால் ஸ்லிப் ஆகி அந்த கத்தி அவரோட வயிற்றுலயே குத்தி அவர் ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாரு. அப்ப சொர்ணாவோ அந்த இறந்து போற நபரை அப்படி இழுத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் நான் கோபுரம் மட்டும் கொடுக்க மறந்துட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழே அங்க வராங்க. அப்ப அந்த நபரை பார்த்த உடனே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. இதுக்கப்புறம் சொர்ணாவோ தண்ணி தெளிச்சு கிரணை எழுப்பினதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட, நான் அந்த நபரை கொல்லல, அவன் கத்தியால குத்துறதுக்கு வேகமா ஓடி வரும்போது கால் ஸ்லிப் ஆகி அவனே கத்தி மேல விழுந்து இறந்து போயிட்டான். இப்ப இந்த பாடியை ரிமூவ் பண்றதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாங்க. இதனால 2 பேருமே சேர்ந்து முதல்ல தரையில இருக்கிற ரத்தத்தை கிளீன் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த நபரோட பாடியை சாக்கு மூட்டையில கட்டி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து அந்த பாடியை வீட்டுல இருந்து வெளியே கொண்டு போறதுக்காக தூக்கிட்டு போயிட்டு இருக்கும் போதுதான் அங்க பாட்டி அந்த பக்கமா வராங்க. உடனே நம்ம சொர்ணாவோ ஒரு சட்டியை தூக்கி அந்த பக்கம் போடுறாங்க. உடனே பூனத்துல தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா அவங்க போற சமயத்துல இவங்க 2 பேருமே இந்த பாடியை தூக்கிட்டு வீட்டுக்கு வெளியே கொண்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் கார்ல ஏத்துறாங்க. ஆனா அப்ப ஸ்டார்ட் ஆனா சத்தம் எல்லாருக்கும் கேட்டுருன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து காரை தள்ளிக்கிட்டே கொஞ்சம் முன்னாடி போயிட்டு வெளியே வச்சு ஸ்டார்ட் பண்ணி அந்த பாடியை அங்கிருந்து எடுத்துட்டு போறாங்க. இதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஆத்துக்குள்ள அந்த பாடியை போட்டுட்டு திரும்ப மறுபடியும் கார்ல வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே ஆத்தங்கரையில நம்ம சொர்ணாவை சந்திக்கிற நம்ம கிரணும், உண்மையா நீ யாருன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்பதான் பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா 2 பேருமே சின்ன வயசுல அநாத ஆசிரமத்துல தான் வளர்ந்துட்டு வந்திருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு ஹாஸ்டல் வார்டனும் நம்ம கிரணை நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம சொர்ணா கவனிச்சிருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல நம்ம கிரணை ஒரு ஃபேமிலி தத்தெடுத்துட்டு போயிடுது. அதனால அந்த வார்டன் கிட்ட இருந்து அவங்க எஸ்கேப் ஆயிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த வார்டனோட பார்வையோ நம்ம சொர்ணா மேல பட்டிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட சொர்ணாவோ அந்த ஆசிரமத்துல இருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. இதுக்கப்புறம் போற இடம்லாம் சர்வே ஆகி கடைசியில இப்போ ஒரு லாட்ஜ்ல தங்கி வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த லாட்ஜ்ல இருக்கிற ஒரு பொறுக்கி கூட நம்ம சொர்ணாவுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க. நைட்டு அவங்க தூங்கும் போது கூட அவங்களோட கதவை தட்டி தட்டி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. ஒரு நாள் அந்த லாட்ஜ்ல போலீஸ்க்கு பயந்து ஒரு குரூப் ஒரு 3 நாள் தங்கறதுக்கு வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்தா ரொம்ப தைரியமானவங்க மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு தடவை அந்த பொறுக்கியோ எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த குரூப்ல இருக்கிற கருணா நோட் பண்ணியிருக்காரு. அடுத்த நாள் நான் அந்த வழியா போகும்போது கருணாவோ பயத்தை போக்குனதான் நீங்க ஜெயிக்க முடியும்னு அவங்க குரூப் கிட்ட சொல்லியிருந்தாரு. ஆனா அது எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இதனால நைட்டு நான் தூங்கும் போது கதவை திறந்து வச்சுட்டே படுத்தேன். கதவு திறந்துருக்கிறதுனால அந்த பொறுக்கி உள்ள வந்தான். நானும் ஒரு சின்ன கத்தியை எடுத்து அவன் கழுத்துல வெட்டினதுனால அவன் ஸ்பாட்லயே இறந்து போயிட்டான். அப்ப அங்க வந்த கருணாவோ இந்த குரூப்ல நீ ஜாயின் பண்ணிக்கியான்னு சொல்லி கேட்டாங்க. உடனே நானும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் தான் காட்டுக்குள்ள அவங்க குரூப் மூலமா எல்லா தற்காப்பு கலையும் கத்துக்கிட்டேன். துப்பாக்கி எப்படி சுடுறதும் கத்துக்கிட்டேன். ஆக்சுவலி அந்த குரூப்பே ஒரு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் ஒண்ணு கூடியிருந்தாங்க. ஆனா அதுல கருணாவோ அரசியல்வாதி கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவங்க சொன்ன ஆட்களை போட்டு தள்ளிட்டு இருந்தான். இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த குரூப்ல இருக்கிற சிவாவோ அவரை தட்டி கேட்டாரு. ஆனா அவர் கண்டுக்கவே இல்லைங்க. ஒரு நாள் காட்டுக்குள்ள போலீஸ் எங்களை துரத்திட்டு போயிட்டு இருக்கோம். சிவாவோ என்ன காப்பாத்த ட்ரை பண்ணாரு. அந்த சமயத்துல போலீஸோ அவர் காலில் சுட்டுருச்சு. இதனால நான் அவரை காப்பாற்ற முயற்சி பண்ணேன். ஆனா கருணாவோ என்னை இழுத்துட்டு போய் ஜீப்ல ஏத்திட்டாரு. அதுக்கப்புறம் சிவாவை அவர் சொந்த துப்பாக்கியாலேயே சுட்டு கொண்டுட்டாரு. ஆனா சிவாவோட மரணத்துக்கு காரணம் நான் தானே என்னையே நம்ப வச்சுட்டாரு. இதனால நான் கில்ட்டியா இருக்கும் போது கருணாவோ என்கிட்ட சாப்பிட்டா பேசி என்னை சமாதானமும் படுத்திட்டாரு. ஆனா கருணாவை பத்தி உண்மை தெரிஞ்ச உடனே நான் அந்த குரூப்ல இருந்து தப்பிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா கருணா எப்போதுமே என்ன க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருந்ததுனால என்னால தப்பிக்க முடியல. இதுக்கப்புறம் கருணாவோ அவர் வாங்கின காசுக்காக நிறைய பேரை கொலை செஞ்சாரு. அது எங்க கண் முன்னாடி நடந்தோம். எங்களால அதை தடுக்கவே முடியல. இதுக்கப்புறம் தான் கருணாவை போலீஸ்ல மாட்டி விடுதணும் முடிவு பண்ணி ஒரு நாள் போலீஸ்லாம் டீ கடையில நின்றுட்டு இருக்கும் போது அடுத்தது கருணா இங்கதான் வர போறான்னு சொல்லிட்டு க்ளூவை பேப்பர்ல எழுதி அங்க டேபிள்ல வச்சுட்டு போயிட்டேன். நான் சொன்ன இடத்துல கருணா ஒருத்தரை மீட் பண்ணும் போது போலீஸோ ரவுண்ட் அப் பண்ணி அவங்கள பிடிச்சிடுறாங்க. அந்த சமயத்துல நானும் இன்னும்
இன்னொரு பொண்ணும் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தோம். எங்க 2 பேரையும் காப்பாத்துறதா நினைச்சு அவரும் போலீஸ் கூட சேர்ந்து போயிட்டாரு. இதுக்கப்புறம் அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கே எனக்கு ரொம்ப நல்லா ஆச்சு. அதனால நான் அந்த மெமரிஸை எல்லாத்தையுமே மொத்தமா அழிச்சிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு கூட இந்த விஷயம் தெரியாது, உங்ககிட்ட மட்டும்தான் சொல்றேன்றாங்க. அன்னைக்கு மார்க்கெட்ல ஒருத்தன் ஃபாலோ பண்ணி வந்தது, இப்ப கொல்றதுக்காக 4-5 பேர் வந்ததெல்லாம் பார்க்கும்போது கருணா தான் இவங்களெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் இங்க இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வருவான்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவர் அனுப்பிச்சு வச்ச ஆள் இறந்து போன விஷயத்த கேள்விப்பட்ட உடனே இங்க இருக்கிறது ஜான்சி தான் அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கருணாவோ சிறை கைதியில ஒருத்தரை கழுத்தறுத்து கொன்னுறாரு. இதுக்கப்புறம் யாரோ அவரை கொன்னுட்டாங்கன்னு சொன்ன உடனே எல்லா சிறை கைதிகளும் அதை பாக்குறதுக்காக உள்ள ஓடி போறாங்க. அந்த சமயத்துல கேஸ் திறந்து விட்டுட்டு அந்த கேட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள நெருப்பு குச்சியை கொளுத்தி போட்டுறாருங்க. உடனே அந்த இடம் வெடிச்சு செதறிடுதுங்க. இதனால இந்த ஜெயில நடந்த விபத்துல கருணாவும் இறந்து போயிட்டதா சொல்லி உலகமே நம்பிடுதுங்க. இதோட இன்டர்வல் போட்டுறாங்க. இதுக்கப்புறம் கிரணுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் சண்டைன்னு போய் சொல்லி நம்ம சொர்ணாவும் அவங்க மாமியார் வீட்டுக்கு கிரணை கூட்டிட்டு வராங்க. உடனே அவங்க மாமியாரும் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அதனால அவன் எவ்வளவு நாள் வேணாலும் இங்க தங்கிக்கலாம்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் சொர்ணாவோ அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்துக்குமே பத்திரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துலதான் கருணாவோட இருக்கிறப்போ எப்போதும் சொல்ற ஸ்லோகனை ஒரு ஆட்டோல மைக் செட்டை வச்சுட்டு சொல்லிட்டு போறாங்க. அதுக்குள்ள ஒரு 4-5 பேர் இருக்காங்க. உடனே சொர்ணாவோ அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணி போறாங்க. அப்ப அந்த ஆட்டோல இருக்கிறவங்க இவங்களை அட்டாக் பண்ண வர்றதுனால அந்த ஆட்களை எல்லாத்தையுமே நம்ம சொர்ணா அடிச்சு போட்டுறாங்க. இதுக்கப்புறம் நீங்க கருணா அனுப்பிச்ச ஆள் இல்லைன்னு கருணா எங்க இருக்கான்னு சொல்லி கேட்க அவங்களும் அவர் இருக்கிற இடத்த சொல்றாங்க. நேரா கருணாவை போய் மீட் பண்றாங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே கருணாவோ ஜெயிலில் இருக்கும் போதெல்லாம் ஒன்னதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், வெளியே வந்த உடனே முதல்ல உன்னை கல்யாணம் பண்ணலாம் தான் இருந்தேன்னு சொல்றாரு. அப்ப சொர்ணாவோ உன்னாலதான் எனக்கு ஒரு புது லைஃப் கிடைச்சிருக்கு, அதனால இதோட இதை விட்டுருன்னு சொல்றாங்க. அப்ப கருணாவோ உன் பழைய லைஃபை பத்தி உன் ஃபேமிலிக்கும் உன் ஹஸ்பண்டுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கறாங்க. இவங்க தெரியாதுன்னு சொல்றாங்க. கவலைப்படாத, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் சொர்ணாவோ என்னை விட்டுருன்னு கெஞ்சி கேட்கறதுனால நம்ம கருணாவோ உன்னை விட்டுடுறேன், நீ சந்தோஷமா இருன்னு சொல்றாரு. அப்ப கரெக்டா சொர்ணா அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கருணாவோ ஒருவேளை உங்க குடும்பத்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு, நீ ஜான்சியா இருக்கியா இல்ல சொர்ணாவா இருக்கியான்னு பாப்போம்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு மெடிக்கல் கேம்ப்ல இருக்கிற அணியை மீட் பண்ற சொர்ணாவோ தன்னை பத்தி உண்மையை சொல்ல வராங்க. ஆனா சொல்ல தைரியம் இல்லாம என்னை பத்தி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு, ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் நைட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம கருணாவோ அவங்க ஆட்கள் கிட்ட ஜான்சி எப்போதும் எனக்கு தான், அதனால ஜான்சியோட ஹஸ்பண்ட் அவங்க ஃபேமிலியை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரிஞ்சு ஆகணும்னு சொல்றாங்க. ஆட்டோ மூலமா கருணாவோட ஸ்லோகனை கேட்ட லோக்கல் கான்ஸ்டபிளோ இதை பத்தி உயர் அதிகாரி கிட்ட சொல்றாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த உயர் அதிகாரியோ 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டேஷன்ல இருக்கும் போது இதே ஸ்லோகன் தான் கேட்டுச்சு, அடுத்த ஒரு வாரத்திலேயே ஒரு எம்எல்ஏ கொன்னுட்டாங்க, அப்ப இன்ஸ்பெக்டர் சரத்தோ இன்னும் 2 நாள்ல சிஎம் வரை இங்க வரப்போறதாவும் சொல்றாரு. இதனால உயர் அதிகாரியோ உடனே அந்த கேங்கோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாருங்க. இதுக்கப்புறம் ராமையாவை மீட் பண்ற கேண்டிடேட் கேசவனும் எனக்கு உடம்பு சரியில்லாதனால இந்த இடைத்தேர்தல என்னால நிக்க முடியாது, அதனால நம்ம கட்சியில இருக்கிற வேற ஒரு நல்ல கேண்டிடேட் செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. இது கேட்ட உடனே இது நிச்சயமா மதுசூதனோட வேலையா தான் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிற நம்ம ராமையாவோ உடனே லிக்விட் ஸ்கேம் ஃபைல் எல்லாத்தையுமே என் டேபிள்ல வைக்க சொல்றாருங்க. இதுக்கு ஒரு மதுசூதனை மீட் பண்ற நம்ம கருணாவோ நாளைக்கு காலையில ராமையாவோ சிஎம் மீட் பண்ணி உங்களோட லிக்விட் ஸ்கேம் ஃபைலை பத்தி சப்மிட் பண்ண போறாரு, அது நடக்கக்கூடாதுன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே மதுசூதனம் சப்போஸ் நீ அதை தடுத்துட்டனா உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்யறேன்னு சொல்றாருங்க. இதுக்கப்புறம் நைட்டு ராமையாவோ அந்த லிக்விட் ஸ்கேம்ல உள்ள கேஸ் ஃபைல்ஸ்ல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதிட்டு இருக்காருங்க. அப்ப அங்க வர சொர்ணாவோ நான் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்ட உடனே அவர் ஆமான்னு சொல்ல உடனே நம்ம சொர்ணாவோ அவர் சொல்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் மத்தியானம் அவர் கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ராமையா சிஎம் கிட்ட சப்மிட் பண்றதுக்காக வீட்டுல இருந்து வெளியே கிளம்புறாருங்க. அந்த சமயத்துல தான் சொர்ணாவோ அவங்க வீட்டுல ஒரு அடையாளக்குறிய பாக்குறாரு. இதே அடையாளக்குரிய கண்ணா ஒரு வீட்டுல போட்டாருன்னா அந்த வீட்டுல யாராவது ஒருத்தர் சாக போறாருன்னு அர்த்தம். இப்ப ஹனியோ அவன் ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு, அவங்க மாமனாரோ நேரா சிஎம் மீட்டிங்காக போயிருக்காரு. அதே சிஎம் மீட்டிங் இடத்துல தான் அவங்க கொழுந்து சரத்தும் இருக்காரு. சோ இதுல யாரையோ ஒருத்தரை தான் கொல்ல போறாருன்னு நினைக்கிற சொன்னாவோ அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க வெளியே கிளம்பலான்னு நினைக்கும் போதுதான் நம்ம அன்சியாவோ நீங்க மீன் குழம்பு அழகா செய்வீங்களா, கொஞ்சம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்றாங்க. உடனே இவங்களும் நான் முதல்ல மீனை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேரா வண்டியை எடுக்கிறாங்க. அந்த சமயத்துல நீங்க மீனை எப்படி வாங்குறீங்கன்னு நான் பார்க்கணும், அதனால நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு அனிசியாவும் அந்த பைக்ல ஏறிக்கிறாங்க. முதல்ல சொர்ணாவோ ஹனியோட ஹாஸ்பிட்டல் நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை குடும்பத்தோட மெயின் ஹெட்டா இருக்கிற அவங்க மாமனார தான் போட வாய்ப்பு இருக்குன்னு முடிவு பண்ணிட்டு அடுத்தது அவர் அட்டெண்ட் பண்ண போற சிஎம் மீட்டிங் இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப அன்சியாவோ எதுக்கு மீட்டிங் நடக்கிற
இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு சொர்ணாவோ, எனக்கு மீன் குழம்பும் வைக்க தெரியாது, எந்த குழம்பும் வைக்க தெரியாது, யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்கோ, ஒழுங்கா எக்ஸல் பைக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிடுறாருங்க. இதுக்கப்புறம் சொர்ணாவோ பஸ் காரை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பஸ்ல கருணாவோட ஆட்கள் இருக்கிறத பாக்குறாங்க. கரெக்டா இவங்க வரும்போது தான் சிஎம் மீட்டிங் நடக்கும்போது உள்ள போந்து நம்ம ராமையாவோ போட்டு தள்ளிடுவோம்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மூலம் கன்ஃபார்ம் ஆனதுனால உள்ள ஏறி உடனே இங்கிருந்து கிளம்புங்கன்னு சொல்றாங்க. அவங்க முடியாதுன்னு சொல்றாங்க. இதனால முதல்ல ஒரு ஆளை அடிக்கிறாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் டிரைவர் கிட்ட பஸ்ஸை வெளியே ஓட்டுன்னு சொன்ன உடனே அவரும் வெளியே ஓட்டிக்கிட்டே போறாரு. அந்த சமயத்துல பஸ்ஸுக்குள்ள இருக்கிற ஆள்களை எல்லாத்தையும் போட்டு பொழந்துடுறாங்க. இதுக்கப்புறம் மீட்டிங்க்கு சிஎம்மும் வந்துடுறாருங்க. அவரை மீட் பண்ற நம்ம ராமையாவோ மதுசூதனோட லிக்வர் ஸ்கேம் டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் நைட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம கருணாவோ அவங்க ஆட்கள் கிட்ட, நான் மதுசூதனுக்காக உங்களை நான் அங்கே அனுப்பல, நான் சொர்ணா கிட்ட இருந்து ஜான்சியை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர வைக்கிறதுக்காக தான் உங்களை அனுப்பிச்சுதா சொல்றாரு. இதுக்கப்புறம் கோவத்தோட வர மதுசூதனும் கருணா கிட்ட, நீங்க அதை தடுக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனா ராமையாவோ அந்த டீட்டெயில்ஸை சிஎம் கிட்ட சப்மிட் பண்ணிட்டான். நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா ராமையா ஃபேமிலியில இருக்கிறவங்க ஒருத்தர் கூட உயிரோட இருக்கக்கூடாது. அப்ப கருணாவோ, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம், ஆனா எப்போன்னு நானே டிசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறாருங்க. இதுக்கப்புறம் சொர்ணாவை பத்தி உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அனுசியாவும் புஜிராஜாவும் அவர் ஃப்ரெண்டு கிரணை ஷோரூம்ல கூட்டிட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப அனுசியாவோ, இந்த காண்டி வளைஞ்சதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், நீங்களும் சொர்ணாவும் என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கிரணோ, சொர்ணம் மேல எந்த தப்பும் இல்ல, அன்னைக்கு அவனே தான் ஓடி வந்து தடுக்கி விழுந்து கத்தி மேல விழுந்துட்டான்னு சொல்றாங்க. இது அவங்களுக்கு புரியல. அது மட்டும் இல்ல, சொர்ணா முன்னாடி காட்டுல கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தா, அது பழைய சொர்ணா, இப்ப இருக்கிறது புதிய சொர்ணான்னு சொல்லிட்டு அவங்க ஓடி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற சரத் கிட்ட அங்க இருக்கிற கான்ஸ்டபிள்ஸோ, நாங்க ஒரு பஸ் ஃபுல்லா ரவுடிகளை பார்த்தோம், நாங்க குரூப்பா போய் அவங்கள பிடிக்கிறதுக்குள்ள அந்த பஸ்ஸையும் காணும் ரவுடிகளையும் காணும்னு சொல்றாங்க. அப்ப இந்த பிளானை ஃபெயில் பண்ணது யாருன்னு சரத் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சமயத்துலதான் ஃபேக்ஸ் மூலம் முன்னாடி கர்ண குரூப்ல இருந்த ஜான்சியோட டீட்டெயில்ஸ் வருதுங்க. இதுக்கப்புறம் கிரணோ சொர்ணா கிட்ட, நம்ம அனுசியாவும் புஜிராஜும் என்ன மிரட்டினதுனால உன்னை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு தான் சொல்றாங்க. அப்ப சொர்ணாவோ, அவங்கள பத்தி எனக்கு பயம்லாம் கிடையாது, கருணாவை நினைச்சுதான் பயமா இருக்குன்னு சொல்றாங்க. இதனால உடனே சரத் கிட்ட அவனை பத்தி சொல்லி ஆகணும்னு அவர்கிட்ட போறாங்க. அப்ப சரத்தோ, போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல உங்களோட டீட்டெயில்ஸை பத்தி எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டதா அவர் சொல்றாரு. அப்ப இப்ப நடக்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம சொர்ணாவோ சரத் கிட்ட சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் சொர்ணாவோட மாமான்னு சொல்லிட்டு கருணா உள்ள என்ட்ரி ஆகுறாருங்க. அப்ப சாப்பிட்டுக்கிட்டு போது, இவர் தான் சொர்ணாவோட மாமா, இவர்கிட்ட அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அனுசியாவும் புஜிராஜுவும் அவங்க கிட்ட கேட்க போறாங்க. அப்ப கருணாவோ சொர்ணாவை பரிமாற கூப்பிட்டதுனால அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து போயிடுறாங்க. அப்ப கருணா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் புஜிராஜாவோ சொர்ணாவை பத்தி அவங்க கிட்ட கேட்க, கருணாவும் தேவையில்லாம மூக்க நுழைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கையை தெருக்கி விட்டுறாருங்க. இதுக்கப்புறம் சொர்ணாவோ ஃபேமிலியோட சேர்ந்து குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போது கருணா கொஞ்சம் பின்னாடி தள்ளி தான் நிக்கிறாரு. அப்ப போட்டோல அவரும் சேர்ந்து விழுந்துடுறாருங்க. இதுக்கப்புறம் கருணாவோ ஜான்சின்னு எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி சத்தமா கூப்பிடுறாரு. வேற வழி இல்லாம சொர்ணாவும் கிட்ட வந்து ஒழுங்கா வெளியே போயிடுன்னு சொல்றாங்க. அப்ப நான் ஒரு விஷயம் சொல்லணும், தனியா வரியா இல்ல இங்க சத்தமா சொல்லட்டுவான்னு கேட்ட உடனே நேரா அவங்க பெட்ரூமுக்கு நம்ம சொர்ணா அவங்கள கூட்டிட்டு போறாங்க. அப்ப கருணாவும், கல்யாணம் முடிஞ்ச உடனே நைட்டே என்கிட்ட வந்துரு, இல்லைன்னா இந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் கருணாவோ அணிக்கிட்ட என்ன பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிடுன்னு சொன்ன உடனே நம்ம அணியும் அவரை பைக்ல கொண்டு போய் டிராப் பண்றாருங்க. அன்னைக்கு நைட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொர்ணாவோ அவங்க பாஸ்ட பத்தியும் இப்ப நடந்த வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அப்ப அணியோ, உன் பாஸ்ட பத்தி கூட எனக்கு கவலை இல்லை, ஆனா இது எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டல, அதான் கொஞ்சம் கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. வீட்டுல நம்ம அணியும் சொர்ணா கிட்ட, பேசாம நம்ம அப்பா கிட்ட இந்த மேட்டர்லாம் சொல்லிக்கலாம், அவரே இதை சால்வ் பண்ணிடுவாருன்னு சொல்றாருங்க. ஆனா சொர்ணாவோ ஏற்கனவே சரத் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. இப்போ பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா கருணா உயிரோட இருக்கிறதுக்கான எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுக்காக தான் கரெக்டா கருணா பேக் சைடு நிக்கிற சைட்ல நம்ம சொர்ணாவோ ஃபேமிலியோட சேர்ந்து குரூப் போட்டோ எடுத்திருப்பாங்க. இப்போ அந்த போட்டோவை டெவலப் பண்ணிட்டு அந்த சரத்தோ டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இப்ப சொர்ணாவோ அணிக்கிட்ட, நாங்க பிளான் பண்ணபடியே கருணாவை அரெஸ்ட் பண்ணிட்டா ஓகே, அப்படி இல்லைன்னா நம்ம ஃபேமிலி தான் அஃபெக்ட் ஆகும், அதனால நான் இங்க இருந்து கிளம்பிட்டான்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அணியோ, நீ இது வரைக்கும் தனியா எங்க ஃபேமிலிக்காக கஷ்டப்பட்ட, இப்ப நானும் உன் கூட இருக்கேன், சேர்ந்து போராடுவோம்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அழுதபடி சொர்ணாவோ அவங்க ஹஸ்பண்டை ஹக் பண்றாங்க. அடுத்த நாள் சரத்தோ சொர்ணா கிட்ட, அவனுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துருச்சு, நாங்களும் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டோம், இன்னைக்கு நைட்டே சென்ட்ரல் ஜெயிலுக்கு நம்ம கருணாவை அனுப்பிச்சிருவோம்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் சரத்தோ நம்ம கருணாவை போலீஸ் வேன் மூலமா சென்ட்ரல் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போற வழியிலேயே நம்ம கருணா அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் சொர்ணாவோ அணியோட ஃபேமிலி கிட்ட அவங்கள பத்தி எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. பொதுவா மருமகளா இருக்கிறவங்களுக்கு நிறைய குவாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா அதுல ஒரு குவாலிட்டிஸ் கூட எனக்கு இருந்தது இல்லை. ஆனா அணியோ, நான் எப்படி இருப்பேனோ அப்படியே என்ன ஏத்துக்கிட்டாரு, ஆனா என்கிட்ட ஒரே ஒரு குவாலிட்டி இருக்கு,
இந்த ஃபேமிலிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாது இந்த ஃபேமிலியை காப்பாற்றுவேன்னு சொல்றாங்க. அப்ப புஜிராஜுவோ உங்களால தான் இந்த ஃபேமிலிக்கு பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே ராமையாவோ பாலிடிக்ஸ்ல இருக்கிறதுனால என்னால கூட இந்த குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு, அப்பெல்லாம் என்ன நீங்க தட்டி கேட்டதே கிடையாது, அன்னைக்கு கோயில்ல கூட இவதான் உங்களை எல்லாத்தையும் காப்பாத்திருக்கா, அப்ப அரவணைச்சிட்டு இப்ப வெளியே போக சொல்றது நல்லது இல்லைன்னு சொல்லிடுறாருங்க. இதுக்கப்புறம் அடுத்த செகண்டே பவர் கட் ஆயிருதுங்க. வெளியே பாத்தீங்கன்னா நம்ம கருணாவோ மதுசூதன் ஆட்களை 3 ஜீப்ல கூட்டிட்டு வந்திருக்காரு. வந்த ஆட்களோ முதல்ல வெளியே இருக்கிற காவலாளிகளை கொண்டுடுறாங்க. அப்ப உள்ள இருக்கிற சொர்ணாவோ ஒரே ஒரு கதவை மட்டும் திறந்து வச்சுட்டு மத்த எல்லா கதவையும் போட்ட சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் குழந்தைங்களையும் பெரியவங்களையும் மட்டும் கடைசி ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லிடுறாங்க. மத்தவங்க எல்லாரும் கையில கிடைக்கிற ஆயுதங்களை எடுத்துட்டு ரெடியா இருக்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் ககோரியா உள்ள ஆயிரம் ஆட்கள்ல 2 பேரை நம்ம ராமையாவோ துப்பாக்கியால சுட்டு கொண்டுறாருங்க. ஆனா 3வது வர்றவரோ கத்தியால அவரோட கையை கீறி விட்டுறாரு. இதுக்கப்புறம் 3வது நபரை அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அணியோ அவங்க அப்பாவை பெரியவங்க இருக்க ரூமுக்கு கூட்டிட்டு போய் அங்க கட்டு போட்டுட்டு இருக்காருங்க. இதுக்கப்புறம் சொர்ணாவோ உள்ள வர ஆட்களை எல்லாத்தையுமே அடிச்சு பொழந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கிரணை ஒருத்தர் போட்டு அடிக்கிறாங்க. அப்ப அங்க வர சொர்ணாவோ அவரையும் பக்கத்துல இருக்கிற இன்னொரு நபரையும் அடிச்சு பொழந்துடுறாங்க. கட்டு போட்டதுக்கு அப்புறம் ராமையாவோ அவரோட துப்பாக்கிய சொர்ணா கிட்ட கொடுக்குறாரு. சொர்ணாவோ துப்பாக்கியை வச்சே 2-3 பேரை அடிச்சு போட்டுட்டு கடைசியில ஒருத்தரை சுட்டு கொண்டுறாரு. இதுக்கப்புறம் 2 ஜீப்ல துப்பாக்கியோட ஆள்கள் அங்க இறங்குறாங்க. இதுக்கப்புறம் உள்ள வரவங்களோ சுட்டுக்கிட்டே வர்றதுனால கரெக்டா வாசலுக்கு நேரா கட்டுல திருப்பி போட்டுட்டு அதுக்கு பின்னாடி சொர்ணாவோ துப்பாக்கியோட நிக்கிறாங்க. அப்ப உள்ள வர வர இவங்க ஒளிஞ்சு சுட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன நேரத்துல அங்க வர நம்ம சரத்தோ சைட் பாதை வழியா உள்ள நுழைஞ்சு அவரும் உள்ள வரவங்கள சுட்டுக்கிட்டு இருக்காருங்க. இந்த சமயத்துல அவர் பக்கத்துல ஒரு நபரோ வயிற்றுலயே அவரை கத்தியால குத்திடுறாரு. இதுக்கப்புறம் அந்த நபர் அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் அணியோ சரத்தை கூட்டிட்டு வந்து அவங்க ஃபேமிலி கிட்ட காமிக்கிறாங்க. அவரோட ப்ளீடிங்கையும் நிறுத்த சொல்றாங்க. நம்ம சரத்தை இந்த நிலைமையில நம்ம சொர்ணா பார்த்த உடனே அவங்க எல்லாத்தையுமே அணிய பின்வழியா கூட்டிட்டு போக சொல்லிடுறாரு. நான் இவங்களை சமாளிச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. இதனால அணியும் அவங்க மொத்த ஃபேமிலியும் பேக் சைட் வழியா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் அங்க இருந்து போயிருந்தாலும் நம்ம புஜிராஜாவும் கிரணும் சொர்ணாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அவங்க கூட இருக்காங்க. அங்க இருக்கிற 3 துப்பாக்கிக்கு இவங்க தான் புல்லட்ஸ் லோட் பண்ணி தராங்க. இதுக்கப்புறம் அந்த துப்பாக்கியை வச்சு நம்ம சொர்ணாவோ வர்ற ஆட்களை எல்லாத்தையும் சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரே ஒரு புல்லட் மட்டும் நம்ம சொர்ணாவோட ஷோல்டர்ல பாஞ்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் புஜிராஜுவோ 2 புல்லட்ஸ் தான் இருக்குன்னு சொல்றாங்க. சொர்ணா உடனே அவங்க 2 பேரையும் இங்க இருந்து போக சொல்லிட்டு நான் பின்னாடியே வந்துடுறேன்னு அவங்கள அனுப்பி வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் சொர்ணாவோ 2 புல்லட்டை வச்சு 2 பேரை போட்டு தள்ளிடுறாங்க. இதுக்கப்புறம் அங்க இருக்கிற 3 பேரை கத்தியாலேயே குத்தி கொண்டுறாங்க. இதுக்கப்புறம் கருணாவோ ஜீப்பை எடுத்துக்கிட்டு செவுத்த உடைச்சுக்கிட்டு உள்ள வேகமா வராரு. அப்ப சொர்ணாவை அவர் இடிச்சு விட்டுறாருங்க. அப்ப தலையில இருக்கிற சொர்ணாவோட தலையிலேயே கருணா அடிச்சு தரன்னு அவங்க காலை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப சொர்ணாவோ கீழே இருக்கிற ராடை எடுத்து நம்ம கருணாவோட காலிலேயே குத்திடுறாங்க. அப்ப சொர்ணாவோ எப்போ உன்னை பத்தி உண்மை தெரிஞ்சிச்சோ அன்னைக்கு உன்னை ஜெயிலுக்கு அனுப்பாம நான் போட்டு தள்ளி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ராடை எடுத்து நேரா அவங்க கழுத்துல குத்த வராங்க. உடனே கருணாவோ கையில இருக்க துப்பாக்கியை எடுத்து அவங்க வயிற்றுல வச்சு மிரட்டுறாரு. அப்படி இருந்தோ நம்ம சொர்ணாவோ கழுத்துலயே அந்த ராடை சொருவிடுறாங்க. இவரும் நம்ம சொர்ணாவோட வயிற்றுல சுட்டுறாரு. அப்ப கருணாவோ என்னோட உயிர் போக போகுது, அதுக்கு முன்னாடி நீ சாவறத நான் சந்தோஷமா பார்த்துட்டு சாவணும்ன்றாரு. ஆனா அடுத்த செகண்டே நம்ம கருணா இறந்து போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் குண்டடிப்பட்டு கிடக்கிற சொர்ணாவை நம்மளுக்கு காமிச்சு அதோட அங்க சீனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா நம்ம கீதாவோ அவங்க அம்மாவோட வீட்டுக்கு வந்து துளசிய கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சொர்ணா பொழைச்சுக்கிட்டாங்க போல இருக்கு. ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வந்து நம்ம கீதா கையில கொடுத்து ஆரத்தி எடுக்க சொல்றாங்க. அப்ப நம்ம கீதாவும் அந்த துளசி மர செடிக்கு ஆரத்தி எடுத்துக்கிட்டு இருக்க சமயத்துல கீதாவோட அம்மாவோ அன்சியாவை மங்களம் பாட சொல்றாங்க. அப்ப சொர்ணாவோ நானும் கத்துக்கிட்டேன் பாடலாமான்னு கேட்க அன்சியாவும் ஓகே சொல்றாங்க. இதுக்கப்புறம் சொர்ணாவோ கண்ணை மூடிட்டு மங்களம் பாடிட்டு இருக்காங்க. பாடி முடிச்ச உடனே அவங்க கண்ணை திறக்கிறதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இதே மாதிரி வேற ஒரு படத்துல நெக்ஸ்ட் மீட் பண்றேன். நன்றி.